இந்த வெல்த்து இந்த ப்ராஸ்பெரிட்டி அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகல. ஆனால் என்கிட்ட இப்போ 130 பேர் வேலை பார்க்குறாங்க. 38 வருஷமாக நாங்கள் முதலிடத்தில் இருக்கோம். Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. ரொம்ப நடுத்தரத்துக்கு கீழே எங்கள் வீடு ஒரு ஓட்டு வீடு தான். ரொம்ப கஷ்ட ஜீவனம். எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை எப்போ வரும்னா இந்த அமாவாசை கார்த்திகை இருக்குல்ல அந்த மாதிரி நாளில் மாத்திரம் இட்லி பார்த்தது. மற்ற நாள்கள்லாம் அரிசி கஞ்சி சாப்பிட்றதுலாம் பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்கும். அப்படி வந்து தான் வேணா பாருங்க, அவன் இதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பித்து பெரிய ஆளாக வருவான்னு என்னை கேட்காம எங்கள் அப்பாட்ட சொல்லுது. யார்? எங்கள் அம்மா. நான் இப்படி ஒரு ஐடியா இருக்கா? எங்கள் அம்மா என்னை நம்மளை கேட்கவே இல்லையே, பத்திரிக்கை ஆரம்பிச்சு சொல்லுது அப்படின்ட்டு இவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் அடிக்கு பயந்து மறுபடியும் சென்னைக்கு வரோம். கையில் இருக்க 4000 ரூபா, அந்த 120 ரூபாவில் 35 ரூபா டிக்கெட்டு முடிச்சு போக கையில் வச்சுருக்கேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல. பத்திரிக்கைன்னா நான் ஏன் பத்திரிக்கை அப்போல்லாம் நாங்கள் வேலை பார்க்கும்போது தராசில் இருக்கும்போது பத்திரிக்கை ஆரம்பிக்க வரவனை பூரா வேணாம், யோ போயா நீ வேறு சாதாரணம் இல்லைன்னா பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா எப்படியும் குறைஞ்சி 4-10 லட்ச ரூபா வேணும். இப்போ என் கையில் இருந்து 4000 ரூபா தான். என்ன பண்ண போகிறோம்? ஆனால் எங்கள் அம்மா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு, அவன் பெரிய ஆளாக வருவான். நக்கீர்னு ஆரம்பிச்சு 38 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தில் நடந்த அத்தனை பெரிய விஷயங்கள் எதுனாலும் ஒரு பத்திரிக்கை இந்தியாவில் 9 பேருக்கு ஆயுள் வாங்கி கொடுக்க முடியும்னா அது நக்கீரன் தான். வீரப்பன் ஒருத்தர் 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காட்டில் இருக்கிற ஒருத்தன் 135 கொலை பண்ணியிருக்காரு. நாங்கள் யாரும் பார்க்க முடியாது. நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட அவர் சரண்டர் வேலைக்கும் கொண்டு வந்தோம். அவரால் போலீஸால் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே போய் சந்தித்து அவங்க நேரத்து வேறத்தெல்லாம் வெளியே கொண்டு சொன்னோம். இன்றைக்கி 30 வருஷம் ஆச்சு சார் நான் முத வீரப்பனை பார்த்தேன். இன்றைக்கி வரைக்கும் வீரப்பன் பேசப்பட்டுருக்கோம். அப்பா வந்து ஐவேஸில் பியூன் தம்பி. 7ஆவது படிக்கும்போது எங்கள் அப்பா கதவை திறந்தது ஒரு ஏய்க்கு. 2010 எங்கள் அப்பாவுக்கு ஒரு கலெக்டர் கார் இருக்கிறார். என்னடா சம்பாரிச்சேன்னா இதுதான். Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் நிறுவன ஆரம்பிக்கலை. நாங்கள் படித்த காலத்துக்கும் இப்போக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நான் வந்து 77-78 பிகாம் பேட்ச். எனக்கு இப்போ வயசு வந்து 67. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்வார், இலர்பலர் ஆகிய காரணம் நோக்கார், சிலர்பலர் நோலாதவர். அது என்ன அர்த்தம்னா, அதாவது முயன்று முயற்சித்து போராடி வர்றவங்க சிலராக இருக்கிறதுக்கு காரணம் எவனுமே முயற்சி பண்ணாமல் பலர் இருந்ததுனால தான் இவன் சிலர் முயற்சிக்கிறான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த இலர்பலர் ஆகிய காரணங்களை நாங்களும் ஒரு ஆள். அப்பா வந்து ஐவேஸில் பியூன் தம்பி. எங்கள் அப்பா வந்து ஐவேஸில் பியூனாக ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நடுத்தரத்துக்கு கீழே எங்கள் வீடு ஒரு ஓட்டு வீடு தான். ரொம்ப கஷ்ட ஜீவனம். எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை எப்போ வரும்னா இந்த அமாவாசை கார்த்திகை இருக்குல்ல அந்த மாதிரி நாளில் மாத்திரம் இட்லி பார்த்துருப்பேன். மற்ற நாள்கள்லாம் அரிசி கஞ்சி சாப்பிட்றதுலாம் பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்கும். அப்படி வந்து தான் உங்கள் முன்னாடி இப்போ பேச வந்திருக்கோம். நம்ம வந்து கோடீஸ்வரனா இல்லை. ஒரு ராஜா வந்து ஒரு அரண்மனைக்குள்ளே ஒரு எலி புகுந்தது. எலி புகுந்த உடனே அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ராஜா இல்லை, பெரிய பெரிய பூனையாக கூப்பிட்டு வராங்க. அந்த எலியை பிடிக்கலை. ஏன்னா அவங்க கூப்பிட்டு வந்த பூனை பூராமே காஸ்ட்லி பூனையாக கூப்பிட்டு வரான். கடைசியாக பாரசீகத்திலேருந்து ஏதோ ஒரு பூனை இருக்குது, அந்த பூனை கொண்டு வந்தால் இளவரசன் சொல்லி கூப்பிட்டு வராங்க. அதுவும் அந்த எலியை பிடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு வாட்ச்மேன் சொல்கிறான், வாட்ச்மேனா காவலாளி, மந்திரிகிட்ட ஏதோ சொல்கிறான். உடனே மந்திரி வந்து வெளியே போயா போ வாசலில் போய் நில்லு அப்படிங்கிற. ராஜா வந்து அதை பார்த்துட்டார். என்ன அவ வந்து சொல்கிறான், நீ ஏன் வெளியே அனுப்புகிற? இல்லை அரசே சொல்லு. என்ன இல்லைங்க, நான் வேணா முயற்சிக்கவா எலியை பிடிக்கன்னு கேட்குறாரு காவலாளி. ஏன் எந்தெந்த நாட்டிலேருந்து வந்த பூனை ஏமாந்துட்டு போகுது, ஏன் அவனை கூப்பிட்டு பேச சொல்லு, அவனை கூப்பிட்டு பிடிக்க சொல்லுனார். உடனே காவலாளி கூப்பிட்டு என்ன சொல்லு, எப்படி பிடிப்பானார்? இல்லைங்க என் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, ட்ரை பண்ணுறேன். பண்ணு அப்படின்றார். பூனையை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு, ஐயா என் பூனை தான் ஐயா, இந்த இப்போ விடுறேன்யா அப்படின்னு விட்டு அடுத்த 10வது செகண்டில் பூனை எலியோடு வந்துருச்சான். ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். பாரசீகத்திலேருந்து கூப்பிட்டு வந்து பூனை பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு. அப்போ தான் சொன்னானா, ஐயா நீங்கள் கூப்பிட்டு வந்த பூனை பூரா நல்ல தின்னு கொளுத்து போன பூனையாக கூப்பிட்டு வந்தீங்க. என் பூனை பசியில் இருந்துச்சு. பசியில் இருக்கிற பூனை தான் ஐயா எலியை பிடிக்கும், அதனால் என் பூனை பிடிச்சிச்சு. ஏன்னா அது வத்தலும் தொத்தலுமா பசியில் இருக்கிற. அது வாட்ச்மேன் வீட்டில் எப்படி சோறு போடுவாங்க, 3 வேளையும் போட்டிருக்க மாட்டாங்க.
அதுதான் உடனே போய் பிடிச்சதையா அப்படின்னு. அந்த பசியில் இருக்கிற பூனை தான் நான் ஆரம்பிக்கும் போது ஏதோ நாட்டை திருத்துறதுக்காக நான் வரவே இல்லை. இந்த நாடு கெட்டு கிடக்கு, எங்கள் அப்பா வந்து இந்த 6 மூடை அதில் இருக்குது, ஒரு மூடை எடுத்துகிட்டு போய் மெட்ராஸை திருத்திட்டு வா அப்படின்லாம் அனுப்பலை. நான் என்ன பண்ணிட்டேன், பிகாம் நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஒன்றும் பெரிய நல்லா படிக்கிறவங்க கிடையாது. என்ன பண்ணிட்டேன், கடைசி பரீட்சை எழுதின உடனே மத்தியானம் 2 மணிக்கு ஒரு அரிசி கடையில் போய் வேலையில் சேர்ந்தேன். எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் போய் சேர்ந்த உடனே எனக்கு வந்து 90 ரூபா சம்பளம் பேசி எங்கள் முதலாளி 90 ரூபாடா உனக்கு சம்பளம் இஷ்டம்னா வாங்கினாரு. நான் போய் சேர்ந்துட்டேன். அப்பாவுக்கு தெரிஞ்சு வந்து கத்துறாரு வாசலில் வந்து, என் பையனை ஏன் வேலைக்கு சேர்த்த, அவன் பிகாம் படிச்சிருக்கான், அவன் வந்து நான் பேங்க்கில் வேலை பார்க்கணும் தானே நான் வச்சுருந்தேன், இல்லை ஆஃபீஸ்லேயே வேலைக்கு போகலாம், வரிசைகளில் வந்து வேலை பார்க்குறான், டேய் இறங்கடா அண்ணன் என்னை கூப்பிட்றாரு. நான் சொன்னேன் இல்லைங்க நான் வீட்டில் வந்து பேசுகிறேன்ப்பா அப்படின்னு கத்துறாரு. நான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னா அம்மா என்ன சொன்னாங்க, ஏங்க வேலை கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 200 ரூபா சம்பளம், இப்போ ஒரு 90 ரூபா சம்பளம்னா ஒரு 90 ரூபா கூட வருது இல்லை, இருக்கட்டுங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன பிறகு சரி போய் தொலை அப்படின்னாரு. இப்போ நான் அரிசி கடைக்கு போகிறேன். எங்கள் அரிசி கடை 10 மணிக்கு காலையில் திறப்பாங்க, நைட்டு சாயந்தரம் 6:30-7 மணிக்கெல்லாம் பூட்டிடுவார் எங்கள் முதலாளி. நாங்கள் இருந்த ஏரியாங்கிறது நெசவாளர் தெருன்னா அந்த தறி நெய்வாங்கல்ல அந்த தெருவில் காலையில் அவங்க 6 மணிக்கு பஜாருக்கு வருவாங்க, அரிசியை வாங்குவாங்க, 8 மணிக்குள்ளே சமைச்சு சோறாக்கி வச்சு காலை உணவு எடுத்துட்டு தறி நெய்ய போயிடுவாங்க. அடுத்து இரவு 6-7 மணிக்கு மேலே 7-7:30 வரைக்கும் தறி நெய்வாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே கடைக்கு வருவாங்க, அரிசியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா 10 மணி வரைக்கும் சோறாக்கி சாப்பிட்டு படுத்துட்டு மறுபடியும் காலையில் ரொட்டீன். இப்போ அவங்க காலையில் கடைக்கு வரையில் எங்கள் கடை பூட்டியிருக்கும், நைட்டு வரும்போது எங்கள் கடை நாங்கள் தான் 7 மணிக்கு பூட்டிடுறோமே, காலையில் 10 மணிக்கு தான் திறக்கிறோம். அப்போ எங்கள் கடை வியாபாரங்கிறது எங்களில் பக்கத்தில் இருக்கிற நாட்டார் கடை அந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு போயிடறாங்க. அப்போ நான் எங்கள் ஓனர்கிட்ட சொன்னேன், ஏன் வந்து நெசவாளர் தெருலண்ணே இப்படிலாம் இருக்குது, அதனால் நம்ம வந்து காலையில் வெள்ளனை திறக்கணும், நைட் லேட்டாக மூடணுண்ணே. ஏவா என்னால் முடியாது, வேணா நீ வேணா காலையில் திறந்துக்கும் அப்படின்னாரு. எனக்கு என்ன பிரச்சனைனா, எங்கள் அப்பா காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கரண்டி மாளிகை ஒரு லாட்ஜ் இருக்குன்னு வச்சு, அங்கே ஒரு ஏஐ இருக்கான், போய் பாரு, நான் வேலைக்கு சொன்னேன், அவனை போய் பாட்டு வம்பார். அவனை போய் நான் பார்ப்பேன். அவர் என்ன பண்ணுவார், 2 பழைய பேண்ட்டை கொடுப்பாரு நமக்கு, இந்த ராமநாதன் பையனா அந்த இதை வச்சுக்க வேலை வந்தால் சொல்கிறேன், அந்த பேண்ட்டை தைச்சி நான் போட்டுக்குவேன். எங்கள் அப்பா கேட்பார், என்ன வேலை கொடுத்தானா, இல்லைப்பா 2 பேண்ட்டை கொடுத்தாரு, சரி போ இன்னொருத்தன் வருவான்னு நான் சொல்கிறேன். இப்போ அவரை பார்த்தா வேலைக்கு போடா, ஆஃபீஸ் வேலைக்கு போடா, பேங்க் வேலைக்கு போடான்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த புடுங்களுக்கு தாங்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், 6 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இரவு 10 மணி வரைக்கும் எங்களுக்கு கடை திறப்பேன். இதில் 3 விஷயம் எனக்கு நல்லது நடந்தது. ஒன்று, எங்கள் அப்பாட்ட இருந்து திட்ட வாங்குறது கம்மியாச்சு. மத்தியானம் சாப்பிட போகும்போது நான் 4:30க்கு தான் வீட்டுக்கு போவேன் குளிச்சுட்டு சாப்பிட. அப்போ எங்கள் அப்பா 2 மணிக்கு வந்துட்டு போயிடுவார், அப்பாட்ட இருந்து தப்பிச்சிடுவோம். ஒன்று. அடுத்து 6 மணிக்கு திறந்து 10 மணி வரைக்கும் கடை திறந்ததுனால 300 ரூபா வியாபாரம் 3000 ரூபாய்க்கு வந்தது. இந்த 3000 ரூபா வந்ததுனால எங்கள் ஓனரு எனக்கு வந்து 90 ரூபா சம்பளத்தை 150 ரூபாக்குனார். அரைமூட அரிசி இன்சென்டிவ். இந்த அரைமூட அரிசி இன்சென்டிவை என் சைக்கிளில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறேன். எங்கள் அம்மா கழிச்சு, நாங்கள் ஒரு வீட்டு தான் இருக்கோம், யாருக்குப்பா நினச்சி, அம்மா நமக்கு தான் கொடுத்துருக்கேன், டே யாருக்காவது போகிற மூடையை தூக்கிட்டு வந்துடாடா, நமக்கு அந்த பொல்லா பேர் வர கூடாதான்னாரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. இல்லைம்மா என் வேலையை பார்த்து கொடுத்துருக்காங்க. சரி எங்கள் அம்மா ஓங்கு தாங்க இருப்பாங்க, கிராமத்து அம்மா. அந்த அரைமூட அரிசினா 50 கிலோ, அதை அப்படியே சைக்கிள் ஸ்டாண்டில் நான் அந்த பின்னாடி ஸ்டாண்டில் நான் கிளிப் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா தூக்கி கொண்டு போய் ஓட்டு வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் படமாக வச்சுருப்பாங்க, சாமி படம், அதை பிள்ளைய சிவன் அந்த குடும்ப படம் இருக்கும், குலதெய்வம் படம் இருக்கும், ஒரு முருகர், சின்ன முருகர் அப்படி கையை வச்சுட்டு இருப்பார். இதான் ஒரு காமாட்சி விளக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு திரை போட்டிருப்பாங்க. திரையை விளக்கிட்டு அந்த அரிசியை வச்சுட்டு எங்கள் அம்மா போய் மூஞ்சி கழுவிட்டு வைப்பான்னுச்சு. மூஞ்சி கழுவிட்டு வரேன், எங்கள் அம்மா தீபாரத்தனை காட்டுது. என்ன காட்டுதுன்னா, அப்பா முருகா காமாட்சி, இவன் இனிமேல் இந்த கடையில் தான் வேலை பார்க்கணும், காலத்துக்கு எனக்கு சோத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சாமி. இந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் நான் அதை அப்புறம் பார்க்கல. சென்னைக்கு வரோம், பட்டர்ஃப்ளை குக்கர்ஸ்லாம் வந்து இப்போ வந்திருக்கும். முன்னாடி வந்து பட்டர்ஃப்ளை டம்ளர்ஸ் அவங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது 79, 80. அப்போ அந்த கம்பெனி எனக்கு வந்து இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூவில் பிகாம் ஸ்டூடெண்ட்டில், பிகாம் முடிச்சிருக்கோம், ஸ்டூடெண்ட் இல்லை முடிச்சிட்டேன்ல, அதனால் இன்டர்வியூ போனால் அதெல்லாம் சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஷூ, அப்போ பாயிண்ட் ஷூ, டைட் பேண்ட்டு, இன் பண்ணிக்கிட்டேன், டை, கையில் ஃபைலு, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க வண்ணாரப்பேட்டையில். தசு புசுன்னு எதை கேட்டாங்க. நானும் சொன்னோன்னா இவரை கொண்டு போய் குறுக்குப்பேட்டையில் அந்த கம்பெனியில் கொண்டு போய் விடுன்னு சொன்னாங்க. சைக்கிளில் ஒருத்தன் கூப்பிட்டு போனான். நல்லா கவனிங்க, பேண்ட்டு, ஷூவு, டை,
இன் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஹேண்டு போன உடனே இதை விட டபுள் மடங்கு ஒரு ஏரியா. மிஷின் அங்கங்கே ஓடிட்டுருக்கு. செக்கச்சேவன்னு ஒருத்தர் அழுக்கு பணியில் வந்து இந்த டம்ளரை தடவிட்ட அப்படின்னாரு. நான் ஐ ஆம் பிகாம் ஸ்டூடெண்ட், பிகாம் படிச்சிருக்கேன், வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அப்படி அட்டென்ஷனில் நின்று சொல்கிறேன். அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அவர் சொன்ன இடம் எனக்கு சொன்ன அதே இடத்துல அவர் போய் உட்காந்துருக்காரு. உட்காந்து அந்த வேலையை பார்க்குறாரு. எனக்கு சொன்ன இடம் தெரியுங்களா, கீழே கோணி கிடக்குங்க. அது பக்கத்தில் ஒருத்தன் இவ்வளோ உயரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், இவ்வளோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். பெரிய மிஷினு. இவன் வந்து இந்த ஒரு ரவுண்டு வெளியே தொடச்சி ஆயில் போட்டு தரான். அந்த ஆயில் போட்டதை இவன் வச்சு எடுக்கிறான். டம்ளருடைய ஃபஸ்ட்டு போர்ஷன், அதாவது ஃபஸ்ட் பார்ட், அதாவது 13 ஆப்ரேஷன் இருந்தால் தான் ஒரு டம்ளர் உருவாகும். அதில் ஒரு ஆப்ரேஷனை ரெண்டாவது ஆப்ரேஷன் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன வேலை தெரியுமா, அந்த ரவுண்டு வில்லு இருக்குல்ல, அது கீழே கொட்டி கிடக்கு, அது தூசி இல்லாமல் தொடச்சி கொடுக்குற வேலை. நான் ஒத்த பேண்ட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளன் பேண்ட் இருக்கும், கோணியில் உட்காந்தா அது ஒட்டும், ஷூ வேறு, டை வேறு. அப்படியே பார்த்து யோசிச்சுட்டு தெரியாமல் சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவரை பார்க்குறேன். அவர் அங்கிட்டு திரும்பி இதே வேலையை அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்கார். நமக்கு வேலை கொடுத்தவர். இந்த 12 வயசு பையன் இருக்கான்ல ஒருத்தன், ஒன்று தொட இல்லை போயிட்டே இருந்தான். யார், டவுசர் போட்டவன். இந்த பக்கம் இருந்தவன் மிஷின் நிற்கிது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். எனக்கு அந்த நேரம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், என்னடா அது வசமாக வந்து சிக்கிட்டோமேனு நான் என்ன பண்ணேன், இந்த இதாவது நான் கொஞ்சம் நானே திட்டிக்கிட்டு டையை கழட்டிட்டு பைக்கில் வச்சு இன் பண்ணி எடுத்துகிட்டு ஒருத்தன் ஷூ அங்கே கழட்டுனான், கழட்டி போட்டு அந்த கோணியை உட்காந்து துடைக்க ஆரம்பித்தேன். கண்ணில் கண்ணீர் வருது. அதுக்குள்ளே இங்கிட்டு போனவங்க இருக்காங்கல்ல, அவன் அப்படின்ட்டு போகிறான் நம்மளை பார்த்துட்டு. அதாவது வில்ல துடைக்கிறதுக்கு உனக்கு பேண்ட்டு டைன்னு அவன் சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆச்சு சார், வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஒரு கோவம் வந்ததே இல்லை. என்னை அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து விட்டான்ல, அவனை தேடி அடிக்கணும். ஒன்று எனக்கு வேலை கொடுத்தார்ல அவர் அடிக்கணும், என்னை பார்த்து சிரிச்சான்ல அவனை அடிக்கணும். என்னை வேலை கொண்டு வந்து விட்டவன் எனக்கு வேலை கொடுத்தவர் 4 பேரை அடிச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடுவோம் இப்படின்னு முடிவெடுக்கிறேன். தொடச்சிக்கிட்டு இருக்கேன். 6:30 மணி ஆச்சு, பெல் அடித்தாங்க. அதுக்கடையில் ஒரு டீலாம் வந்துச்சு. அதுக்குள்ளே எந்திரிச்சு பேண்ட்டில் இருக்கிற அந்த கோணியில் ஒட்டியிருக்கிற அந்த இது எடுக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு. போய் கை கழுவு போனேன். எனக்கு வேலை கொடுத்தாங்கல்ல அவங்க, அவரை மாதிரி இன்னொருத்தர், அவரும் அதே மாதிரி வேலை பார்த்தவங்க 2 பேர் வந்து கை கழுவு வந்தாங்க. நான் கொஞ்சம் விலகிட்டேன். கை கழுவுனாங்க. கை கழுவிட்டு இருக்கும்போது ஒரு 300 அடி ரோடு, அதாவது சந்து வாசலில் வந்து ஒரு பென்ஸ் கார் நிற்கிது, வெள்ளை பென்ஸ் கார். அதுலேருந்து ஒரு 3 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இறங்கி நடந்து வராங்க. இந்த 2 பேர் கையை கழுவிட்டு ரூமுக்கு போனாங்க. ரூம் போய் அதே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவங்களும் வராங்க. ஹாய்ன்னு பேசிட்டு பென்ஸில் ஏறி போயிட்டாங்க. நான் இப்போ கேட்டேன், ஏய் யார் 2 பேர் ஓனர், நம்மளை மாதிரியே வில்ல தொடச்ச ஒரு ஓனர். ஆமையா, 2 பேர் அண்ணன் தம்பி, மொத்தம் 5 பேர் அண்ணன் தம்பி. 3 பேர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வராங்க, 2 பேர் இங்கேருந்து வராங்க. ஐயோ நம்மளை மாதிரி வேலை பார்த்தாரு அவர் ஓனரான்னு. அவர் தான் ஏன் ஓனர். வாழ்க்கையில் நான் அடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன்ல, இப்போ நான் என்ன நினச்சேன், நல்ல செருப்பு வச்சு நம்மளே அடிச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் சார், அதாவது ஒரு கர்வம், பிகாம் படிச்சிட்டோம், நம்மளை இனிமேல் இந்த வேலையை அனுப்பிட்டானே அப்படின்னு ஒரு கோபம் இருந்தது இல்லை, அதெல்லாம் சுக்குநூறாகி போச்சு. ஒரு கம்பெனி ஓனரே இதே மாதிரி உட்காந்து தொடச்சிக்கிட்டு இருக்கான், உனக்கெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. காலையில் 7 மணிக்கு வேலைக்கு வந்துட்டேன். எப்படி வேலையை விட்டு போகணும்னு நினச்சவன் 7 மணிக்கு வந்துட்டேன். அப்போ அங்கே என்ன கற்றுக்குறோம்டா, இந்த முதலாளியாக இருக்கிறவன் முதலாளியாக தான் சேரில் உட்காரலாம் இல்லை, எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா வேலையும் தெரிஞ்சவன் தான் வர முடியும் அப்படிங்கிறத நான் அங்கே கற்றுக்குறேன். அப்புறம் வந்தோம், ரப்பர் கம்பெனி வச்சேன். நான் இயல்பாக ஒரு படம் வரைகிறவன், இவ்வளவு ஓவியன். தோத்துட்டு ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போனவுடனே படத்தை வரைகிறத பார்த்துட்டு எங்கள் சுந்தரனை மாதிரி இருக்கிற நண்பர் ஒருத்தர், ஏப்பா பத்திரிக்கை இப்போது படம் வரைஞ்சவங்க வேலை தராங்கன்னாங்க. அப்போ வந்த புதுசில் தாயின்னு ஒரு பத்திரிக்கை, எம்ஜிஆருடைய பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் உளம்புரிஜான் எடிட்டர், எம்ஜிஆர் தான் ஓனர். அப்போ போனேன். காலையில் ஒரு 13 பேர் வேலையை விட்டு போயிருந்தாங்க. சாயந்தரம் போகிறேன். எந்த கழுதை வந்தாலும் வேலை கொடுக்கணும்னு நிர்பந்தத்தில் தாய் பத்திரிக்கை இருந்தது. நான் போனேன், வேலை கொடுத்துட்டாங்க. எனக்கு லேஅவுட் ஆர்டிஸ்ட்னால் அந்த வேலை கிடச்சது. அங்கே தான் பத்திரிகையினுடைய என்டர் உள்ளே வந்தோம். அங்கேருந்து திரைச்சுவை தராசு பத்திரிக்கை. நான் தோத்துட்டேன். அதாவது தராசுலேருந்து வெளியே வந்தாச்சு. எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு, வெளியே வந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேறு ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போனால் அப்போ இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும். உள்ளே போகிறேன். எங்கள் அப்பா இறங்குறாரு கீழே. என்ன தராசுலேருந்து கொஞ்சம் சம்பாரிச்சேன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார். என்ன நேரம் வீட்டுக்கு ஊருக்கு வந்திருக்கேன்னாரு. இல்லைப்பா வேலையை விட்டு சிப்பா அப்படின்னு திட்டிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். உள்ளே போனேன். எங்கள் அம்மா பாச்சு, ஏப்பா நைட்லாம் தூங்கலையா, சரி இரு இட்லி வச்சு தரேன், சாப்பிட்டு அப்புறம் படு. அப்போல்லாம் இந்த முரட்டு இட்லி சுடுவாங்க எங்கள் வீட்டிலலாம். தந்தண்டி இருக்கும்.
ஒரு 8 இட்லி அடித்தேன். நல்ல சிவப்பு கலர் சிவப்பு மிளகாயில் போட்டு சட்னி போட்டு முழுக்க அடித்து ஒரு ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் வயிற்றுல வந்து ஒரு மிதிச்சார். என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா எந்திரானார். என்னமோ நீ அந்த பத்திரிக்கையிலேருந்து வந்தால் அந்த பத்திரிக்கை விற்காதனாங்க, நின்று போகணாங்க, பத்திரிக்கை வரிசையிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னார். தராசு பத்திரிக்கையிலேருந்து நான் வெளியே வந்ததுனால பத்திரிக்கை விற்காதுன்னு எவனோ சொல்லியிருக்கான். ஏப்பா நானா சொன்னேன்? என்ன இல்லை உன் ஃப்ரெண்டு தான் சொன்னேன். அவனை போய் மிதிக்க வேணும், என்னைய மிதிக்கிறீங்க? என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. நான் அடி வாங்கின வயசு என்ன தெரியுமா? 29. எங்கள் அம்மா அங்கேருந்து வந்துச்சு. ஏங்க பாவம் இப்போ தான் பிள்ளை வந்து இப்போ தான் சாப்பிட்டு படுத்துருக்கு, அதை போட்டு இப்படி இந்த மிதிக்கிறீங்க. ஏப்பா நீ எந்திரி, கொண்டு வந்து பைய எடுத்துக்க. அஞ்சரைப்பட்டி இருக்குல்ல, அப்போ ஊர்கள் அஞ்சரைப்பட்டிலாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு 20 ரூபா தாளை எடுத்துச்சு. இந்தா கையில் வச்சுக்கோ, நீ ஊருக்கு போப்பா. வேணா பாருங்க அவன் இதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பித்து பெரிய ஆளாக வருவான்னு என்னை கேட்காம எங்கள் அப்பாட்ட சொல்லுது. யார்? எங்கள் அம்மா. நான் எவ்வளோ இப்படி ஒரு ஐடியா இருக்கா? எங்கள் அம்மா என்னை நம்மளை கேட்கவே இல்லையே, பத்திரிக்கை ஆரம்பிச்சு சொல்லுது அப்படின்ட்டு இவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார். இவர் அடிக்கு பயந்து மறுபடியும் சென்னைக்கு வரோம். கையில் இருக்க 4000 ரூபா, அந்த 120 ரூபாவில் 35 ரூபா டிக்கெட்டு முடிச்ச போக கையில் வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு 10 அறையில் தான் இருந்தோம். உள்ளே போனோன்னே எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் தங்கின ரூம் தான். ஆனால் நம்ம பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோன்னாரு. அசரீதியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொல்லுது, இவர் சொல்கிறார். சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல பத்திரிக்கைன்னா. நான் ஏன் பத்திரிக்கை அப்போல்லாம் நாங்கள் வேலை பார்க்கும்போது தராசில் இருக்கும்போது பத்திரிக்கை ஆரம்பிக்க வரவனை பூரா வேணாம்மா, யோ போயா நீ வேறு சாதாரணம் இல்லை. ஏன்னா பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா எப்படியும் குறைஞ்சது 4-10 லட்ச ரூபா வேணும். புதுசாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆஃபீஸு புஷ்புல் டோர் இன் அவுட் போர்டெலாம் போட்டு ஒரு நல்ல பொம்பளை பிள்ளைய டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வச்சு சப்படிட்டு எல்லாம் போட்டு பிரித்து வைக்கிறதுக்கு அதுவே ஒரு 10 லட்ச ரூபா வேணும். அதுக்கப்புறமா பத்திரிக்கை வந்து 10 இஷ்யூவாவது கடைக்கு போகணும். ஏன்னா குறைஞ்சது 10 இஷ்யூவாவது நீங்கள் வந்து நஷ்டப்படணும். அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் கணக்கு போட்டால் ஒரு 10-20 லட்ச ரூபா வேணும். நான் சொல்லுறது அப்பயே. இப்போ என் கையிலேருந்து 4000 ரூபா தான். என்ன பண்ண போகிறோம்? ஆனால் எங்கள் அம்மா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு, அவன் பெரிய ஆளாக வருவான்னு. எங்கள் சீனியர் ஒருத்தர் விக்ரமாதித்தன், அவர் தான் நம்ம ஆரம்பிக்கிறோங்கிறார். நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஃப்ரெண்ட் இன்ஜின் ஆட்டோ வச்சுருந்தேன். என் டிரைவரை கூப்பிட்டேன், எடுப்பேன் அப்படின்னு. ஒரு பத்திரிகைக்கு சப்ளையர் ரொம்ப முக்கியம். எல்லா பிஸ்னஸுக்கும் அது ரொம்ப முக்கியம். சப்ளையர்னால் பேப்பர் கொடுக்குறவங்க, பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவங்க, ஃபிலிம் எடுக்கிறவங்க, பைண்டிங் பண்ணுறவங்க, இந்த டைப் செட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் சப்ளையர்ஸ் சொல்லுவோம்ல. நான் என்ன பண்ணேன், முதல் ரவுண்டு பேப்பர் கொடுக்குறவர்கிட்ட போனேன். அவர் வந்தோன்னா வெளியே அனுப்பிட்டானா ஆனார். ஆமாண்ணாச்சி என்ன பண்ணலாங்கிற? இல்லைண்ணாச்சி நீங்கள் மனசு வச்சா பண்ணலான்னு நினைக்கிறேன். யோ கஷ்டமையா அப்படின்னாரு. இல்லைண்ணாச்சி நீங்கள் சொன்னால் செய்கிறேண்ணாச்சி. நான் எதுவும் சொல்ல, அவரும் எதுவும் கேட்கல. சரி 4 வாரம் பேப்பர் தரையா, சமாளிச்சிருவியா அப்படின்னாரு. வணக்கண்ணாச்சி, நல்லா பண்ணிடுவேண்ணாச்சி. 4 வாரங்கிறது நமக்கு 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு வருது. அதுக்கடுத்து அவர் பையன் பக்கத்தில் இருக்கார். அவர் அட்டைப்பட பேப்பரு நான் 5 வாரம் தரேன். அப்பா 4 வாரம் தான் தந்தார், நான் 5 வாரம் தரேன் அப்படின்னு அவர் 5 வாரம். அப்படி போகிறோம் பிரிண்டிங்க்கு. பால்கனில் ஒரு ஐயர் ஒருத்தர் இருந்தார். என்னன்னார்? இல்லை பத்திரிக்கை ஆரம்பித்தா கொஞ்சம் பிரிண்டிங், நான் ஒரு 8 வாரம் தரேன்னார். பத்திரிக்கை போட்டேன் ரைட்டா. அதுக்கடுத்து டைப் செட் பண்ணுறவர், அண்ணா நான் 16 வாரம் தரேன், எல்லாம் கிரெடிட்டு. அதுக்கடுத்து இந்த பக்கம் போகிறோம், பைண்டிங் பண்ணுறவன் நான் 16 வாரம் தந்துடுறேண்ணே, அதுக்கு மேலே என்கிட்ட கேட்கக்கூடாதுண்ணே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்திங்கனாலே இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ஒரு எப்படியும் குறைஞ்சது 6-7 லட்ச ரூபா கைக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த பத்திரிக்கையும் புது பத்திரிக்கைக்கு யாருமே கடந்துட மாட்டான். நாம் இத்தனை வருஷம் தராசு இதிலெல்லாம் வேலை பார்த்ததை வச்சு நமக்கு தெரிஞ்ச சப்ளையராக இருக்கிறதுனால, தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் கொடுத்தான். இப்போது பேப்பர் ரெடி, எல்லாம் ரெடி, ஆஃபீஸ் வேணும். ஆஃபீஸ் நாங்கள் 10 அறை தான். நான் வெளியே வந்த உடனே என்னை நம்பி நான் வேலை பார்த்த பத்திரிக்கையிலேருந்து ஒரு 15 பேர் வேலையை விட்டு வந்தான், 12 பேர் வந்தான். இப்போ டைட்டில் வேணும். டைட்டிலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஒவ்வொன்றா கூட ஜெயகாந்தன் ஒரு டைட்டில் வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. அவர் வேணாம், அரசியல் பேர் இருந்தது சரியாக வரலையே அப்படின்ட்டு நக்கீரன் ஒரு பத்திரிக்கை பேர் நடத்தி காசுப்புன்னு ஒருத்தர் வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ. அவர் 50,000 ரூபா கேட்பாருனாங்க. சரி போய் கேட்போம், வாழை போடுவோம், வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு போனோம். நல்ல வேலையாக அவர் நான் போகிற நேரம் அவர்கிட்ட என்னைய தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். இந்த வரான் பாரு, இவன் தான் தராசில் இவன் தான் வேலை பார்த்தான், நல்ல வேலை பார்த்தாயா, வேலையை விட்டானா, வேலையை விட்டு அனுப்பிட்டானா அப்படின்னாரு. என்னை அப்படி கேட்டுருந்தார். எனக்கு கூச்சமாகி போச்சு. தம்பி என்ன விஷயமா வந்தீங்க? சார் அந்த நக்கீர் காலையில் கோர்ட்டுக்கு வந்துடுங்க, கோர்ட்டில் தான் டைட்டில் தரணும், கோர்ட்டுக்கு வந்துடுங்க, ஒரு ஆட்டோ மாத்திரம் அனுப்புங்க, நான் வந்துடுறேன். இப்போ டைட்டில் 50,000 ரூபா கேட்டவர் ஒன்றுமே இல்லாமல் டைட்டில் வந்துருச்சு. இப்போ நக்கீரன் வந்துருச்சு. நக்கீரன் வந்த உடனே நக்கீரன் அப்போ வந்து திருவிளையாடல் புராணம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து திருவிளையாடல் எடுத்த ப்ரொடியூசர் யாருன்னா ஏபி நாகராஜன் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் வீட்டுக்கு போனோம். அந்த போர்ஷனை மாத்திரம் எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். அவர் அந்த போர்ஷனை மாத்திரம் தந்தாங்க. அப்போ ஃபிலிம் வெட்டி தருவாங்க. அதை வச்சு ஒரு குறும்படம் ரெடி பண்ணுறோம். இந்த பக்கம் 10 ஆஃபீஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்போ நான் கூப்பிட்டேன், அப்பா நானா பத்திரிக்கை ஆரம்பின்னு சொல்ல, நீங்கள் தான் ஆரம்பிக்க சொல்கிறீங்க. என்னைக்கு 1 லட்சம் காப்பி நம்ம
தாண்டுறோமோ அன்னைக்கு ஆஃபீஸ் போடுவேன். அது வரைக்கும் இந்த 10க்கு 10 ரூம் தான் நம்ம ஆஃபீஸ். ஷிஃப்ட் போட்டு தான் தூங்கணும், ஷிஃப்ட் போட்டு தான் போகணும். இஷ்டம்னா பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா விட்டுருவோம். எல்லாருக்கும் வேறு வழி இல்லை. அந்த பத்திரிலேருந்து வந்த பிறகு இப்போ நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்போ இவனை தான் நம்பி இருக்கணும். எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தோம். 10க்கு 10 அறையில் நாங்கள் 18 பேர் தங்கணும். 18 பேர் ஷிஃப்ட்டு போட்டு. ஃபோன் எப்படி தெரியும்? அப்போல்லாம் ஃபோன் வாங்கணுண்டா உங்களுக்கு 1,50,000 ரூபா பிஎஸ்என்எல் அந்த இதில் கட்டணும். டெலிஃபோன் கனெக்ஷனில் கட்டி 1 வருஷம் ஆகும், 6 மாதம் ஆகும் ஃபோன் வர்றது. நாங்கள் என்ன பண்ணோம், மெயின் ரோட்டில், நாங்கள் கீழ்ப்பா கார்டனில் தான் இருந்தோம். மெயின் ரோட்டில் ஒரு நாயர் கடை, டீ கடை, அவர்கிட்ட போய் ஒரு நம்பர், உங்கள் நம்பரை நான் எங்கள் ஏஜென்ட்டுக்கெலாம் கொடுத்துட்றேன், அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு நீ குறித்து வச்சுக்கோ. ஒரு ஃபோன் குறித்து வச்சா 5 பைசா. அப்போ டீ வந்து 22 பைசா தான், 25 காசு தான். 5 பைசா நாயர் அவன் ஒத்துக்கிட்டார். இப்போ அந்த நம்பர் தான் எங்களுடைய ஏஜென்ட்டுக்கு நம்பர் கொடுத்தோம். இப்போ ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்கோ ஒரு பையன் போய் நாயர் கடைக்கு போவான். ஏதாவது ஃபோன் வந்துச்சா அப்படின்னா அவர் எழுதி வச்சுருப்பார். அந்த நம்பர் வந்தோடனே டிபார்ட்மெண்ட் யார், அட்வர்டைஸ்மெண்ட்டா இல்லை சர்க்குலேஷனா இல்லை மேட்ருக்கா அப்படின்னு அந்தந்த செக்ஷனில் இருக்கிறவன் போய் அந்த ஃபோனை பண்ணி அவன் பேசிட்டு வருவான். இது ஃபோன் 16 இஷ்யூ சார். நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இந்த நஷ்டம் வந்தால் என் பையங்க பார்த்தா அவன் ஓடிடுவானாங்கிறதுக்காக அந்த திரும்பி வந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 இஷ்யூ வச்சுங்க, கொண்டு போய் என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவருடைய கார் டிக்கியில் காரு ஷெட்டில் கொண்டு போய் அடுக்கி வச்சுக்கிட்டேன். யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், இது இப்படி வச்சு ரிட்டர்ன் போட்டாலும் பத்திரிக்கை ஓடலன்னு தெரிஞ்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் புதியவர்கள் புதுசாக ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கோம், பிடித்திருந்தால் இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்லிப்பில் அடித்து ஃபஸ்ட் பேஜில் ஒட்டி இந்த மக்கள் கூடுற இடமா போகணும். அப்போல்லாம் பொதுக்கூட்டம் சிறுநீரங்கத்தில் பெரிய பெரிய பொதுக்கூட்டம்லாம் நடக்கும். அங்கே கொண்டு போய் எல்லாரும் கொண்டு போய் ஒவ்வொருத்தங்க அந்த புத்தகத்தை கொடுக்கும். நானும் நிற்பேன், எல்லாருமே. அது டிவிஎஸ் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி கூட்டம் நிற்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட்டங்களில் போய் கொண்டு போய் கொடுத்து, சார் கரெக்டாக 89 தேர்தல் 98 விழுக்காடு நாங்கள் போட்ட சர்வே வந்து வெற்றி பெற்றுச்சு. அப்படியே 1,33,000 காப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் அரசியல். இந்த சந்திரனில் கால் வச்சது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உடனே சொல்லுவீங்க ஆம்ஸ்ட்ராங் அப்படிம்பீங்க. ஆனால் நாசா தேர்ந்தெடுத்தது இன்னொருத்தரை, எட்வின் சி ஆல்ட்ரின்னு ஒருத்தரை. அவர் வந்து விண்வெளி நடைபயன்ற ஒருத்தர், எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் தான். ஆம்ஸ்ட்ராங்கிற ஒரு கப்பல் படையில் வேலை பார்த்தவர். அவர் ஒரு முரட்டாள். ஆனால் சப்போர்ட்டுக்கு டீமோடைய செகண்டாக போகிறார். 3வது ஒருத்தர் இருக்கார் கேல்வின். இந்த 3 பேர் நாசா வந்து அனுப்புது. அப்போலோ சந்திரனில் போகுது, சந்திரனில் இறங்கிடுச்சு. அங்கேருந்து டைரக்ஷன் வருது. எஸ் பைலட் ஃபர்ஸ்ட்டுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் 4 செகண்ட் யோசிச்சிருக்காரு. என்ன யோசிச்சாருண்டா, இது புவி ஈர்ப்பு மணலாக இருக்குமா இல்லை எரி மணலாக இருக்குமா, காலை வச்சா சுடுமா இல்லை இழுத்துருமா, 4 செகண்ட் யோசிச்சிருக்காரு சார். கோ பைலட் நெக்ஸ்ட்ன்ட்டா. அங்கேருந்து கோ பைலட் நெக்ஸ்ட் யாரு? ஆம்ஸ்ட்ராங். கோ பைலட் நெக்ஸ்ட் அந்த டிஎன்ஆ முடியறதுக்குள்ள காலை வச்சான் இவன் நம்மால். இப்போ 4 செகண்ட் ஒருத்தனை பின்னாடி போயிடுச்சு. 4 செகண்ட் ஒருத்தன் உலகத்துக்கு எங்கேயோ போயிட்டான். 3வது ஒருத்தன் இருந்த ஆளே காணும். அவன் இருந்தானா, கேல்வின்ங்கிற ஒருத்தன் இருக்கானா இல்லையானு யாருக்குமே தெரியாது. இந்த ஆம்ஸ்ட்ராங் எடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம வைக்கிறது. நம்ம நக்கின்னு ஆரம்பித்து 38 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தில் நடந்த அத்தனை பெரிய விஷயங்கள் எதுனாலும், இப்போ சமீபமாக பொள்ளாச்சியில் ஒரு 9 பேருக்கு ஆயுள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு பத்திரிக்கை இந்தியாவில் 9 பேருக்கு ஆயுள் வாங்கி கொடுக்க முடியும்னா அது நக்கீரன் தான். வீரப்பன் ஒருத்தர் 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காட்டில் இருக்கிற ஒருத்தன் 135 கொலை பண்ணியிருக்காரு. நாங்கள் யாரும் பார்க்க முடியாது. நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட அவரை சரண்டர் வரைக்கும் கொண்டு வந்தோம். அவரால் போலீஸால் பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே போய் சந்தித்து அவங்க நேரத்து உயரத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து சொன்னோம். இன்றைக்கி 30 வருஷம் ஆச்சு சார் நான் முத வீரப்பனை பார்த்து. இன்றைக்கி வரைக்கும் வீரப்பன் பேசப்பட்டு இருப்பான். ஏன்ட்ட கேட்பாங்க, ஏன்னா நீங்கள் மாத்திரம் போனீங்க, ஏன்டா அவங்ககிட்ட போய் கேளு, அவங்க ஏன்டா போகலன்னு அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே. நம்ம ஒரு பெரிய பத்திரிக்கையார், அது என்ன கோபால் பஸ்ஸில் போகிற மாதிரி போயிட்டு வராருமார், ஏன் போலீஸ் போக முடியலம்பார். நான் சொன்னேன், ஒன்று பண்ணுங்க, அவரையும் அனுப்புங்க தூதுக்குமே. அவர் என்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுறான் கோபால் அப்படின்னு ரஜினிகிட்ட சொல்லிவிட்டார். ஆனால் வீரப்பன் மாத்திரம் இல்லை, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நாவரசன் ஒருத்தனை கொலை பண்ணாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எல்லாம் கூகுளில் தான் பார்க்கணுமா சார்? கூகுளில் பார்த்து நீங்கள் தான் ஆனால் ஊனா கூகுளில் பார்க்க சொல்கிறீங்களா சார்? நாவரசன் ஒரு தம்பி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு. அவரை வந்து
கொன்று சூட்கேஸில் வச்சு போட்டாங்க. நாம தான் எவன் கொன்னான் அப்படிங்கிற ஜான் டேவிட்னு ஒருத்தன் தான் கொன்னான். அறுவை சிகிச்சை முறைப்படி கொன்று அவன் உடம்பெல்லாம் சுக்குநூறாக ஆக்கி ஒரு சூட்கேஸில் வச்சு போட்டான். நம்ம தான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இது மாதிரி எக்கச்சக்கம் சவாலாக இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம தான் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்தோம். இன்றைக்கி அதனால் உங்கள் முன்னாடி நிற்கிறோம். நான் வந்து ஒரே பாடம்லாம் நடத்தலை. எங்கள் சுந்தரனை மாதிரி 2-3 விஷயந்தான். எதையும் முன்னாடி கொடு, தைரியமாக கொடு, பயப்படாமல் கொடு. இந்த 3 தான். 3 இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெல்த்து, இந்த ப்ராஸ்பெரிட்டி, அதெல்லாம் நமக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகல. ஆனால் என்கிட்ட இப்போ 130 பேர் வேலை பார்க்குறாங்க. 38 வருஷமாக நாங்கள் முதலிடத்தில் இருக்கோம். 38 வருஷமாக பத்திரிக்கையில் முதலிடம் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பணையம் வைக்கிறோம், நிறைய விலை கொடுத்துட்டோம். எங்கள் அப்பா அவருக்கு 93 கடத்திட்டாங்க. 93 நான் சொல்கிறது நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா பத்திரிக்கை ஆரம்பம்லாம் என்னையா கடத்துவாங்களா அப்படின்னு. எப்படி இதில் இருந்தெல்லாம் வந்தவங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆஃபீஸ் போய் உங்கள் பையன் மாதிரில இருக்கான் உங்களை கூட்ட வர சொன்னார். இவர் போய் டபால்னு போய் காரில் உட்காண்டார். ஏன்னா அவர் கார் அப்போ புதுசில் போகும்போது ஒரு இடி இடிச்சிருக்காங்க. உன் பையனை ஒழுங்காக இருக்க சொல்லி உன்னை கடத்துறணும். என்னையா பையன் கூப்பிட்றான்னு கூப்பிட்டீங்க, நீ அடிக்கிறீங்க. நான் இல்லை அவன் ரொம்ப நம்மளை ரொம்ப தீண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னாரான். இவர் உடனே நம்மாள் அவர் கொஞ்சம் சமயோஜிதம். நம்ம அப்பால அவர் என் பையனை பற்றியா பேசுகிற? அவனை தலைமொழிக்கு ரொம்ப நாளாச்சியா, தேவையில்லாமல் என்னைய கூட்டு போத்துற. ஐயா அவன் வீட்டுக்கு அவனை மூஞ்சியே பார்க்கக்கூடாதுன்னு நான் தலைமொழி ரொம்ப நாளாச்சு அப்படின்னாரு. ஐயோ பெருசாக கொண்டு வர வேஸ்ட்டுன்னு நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா அப்போல போடல இல்லை. எனக்கு ஒரு இன்லன் கடிதாசி எழுதியிருந்தார். நீ பெற்றதுக்கு நான் அனுபவிச்சிட்டேன்டா, இனிமே நீ வேற நான் வேற, இவ்வளோதான். நான் இதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா கையெழுத்து மாதிரி இருக்க, கீழே வேற கையெழுத்து போல ரா ராமநாதன் அவர் பேர். நான் ஒன்று எங்கள் அம்மா இந்த காய்கறி வாங்க கடைக்கு போவாங்களா, அங்கே என் ஃப்ரெண்டு கடை இருக்குது, அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கப்பா அந்த அம்மா வரேன்டா, அம்மாவை கூப்பிட்டு ஃபோனில் போட்டு கொடுறானே. போட்டு கொடுத்தா என்னம்மா அப்பா லெட்டர் எழுதிக்கான் கோவமா, ஏப்பா என்னன்னு தெரியல உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காருப்பா அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு அனுப்பிட்டே எங்கள் அப்பாட்ட போய் கேள்றா என்னடான்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பனை கடத்திட்டாங்களாட்டா அப்படின்னு. யாருன்னு மதுரையிலேருந்து இந்த குரூப்பு வந்துச்சான், கூட்டு போயிருக்கு. நல்ல வேலை உங்கள் அப்பா வந்து, ஆனால் நடு ரோட்டில் இறக்கி விட்டுருக்காங்கடா, 18 கிலோமீட்டர் நடந்தே வந்தாரான்டா வீட்டுக்கு. அவர் கோவத்தில் நியாயம் இருக்குல்ல சார். 97 வயசு இப்பயும் வீட்டில் இருக்கார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து பெரியார் விருது கிடைச்சது, கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் கூகுளில் தான் பார்க்கணுமா. 2010 பெரியார் விருது கொடுத்தாங்க. நான் 7ஆம் 8ஆம் படிக்கும்போது ஸ்கூலில் 30 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அம்மாட்ட வந்து கேட்பேன். ஏன்னா நான் வந்து நல்லா படிக்காதவனா ஹாக்கி விளையாடுவேன். ஹாக்கி விளையாடுறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. 8 மணிக்கு வருவேன். இப்போ பைத்தலை அப்படிம்பாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டால் திட்டுவாருன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னால் அம்மா நைஸாக சொல்லும், அம்மா ஏங்க அவனுக்கு 30 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, ஒரு வாரம் ஆச்சான், ஸ்கூலுக்கு வெளியே நிறுத்துறாங்களாம், காலைல ஆஃபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்னு போயிடுவார். காலைல ஆஃபீஸ் போவேன். 9 மணியாக அங்கேருந்து நின்றுட்டே இருக்கணும். அப்போ வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும். உள்ளேருந்து ஏஇ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற பெரிய அதிகாரிகள் இருப்பாங்களா, அவங்க ஃபைலு சாப்பாடு கூட எல்லாத்தையும் எங்கள் அப்பா தான் பியூனு இருக்கிறதுனால கதவை திறப்பாங்க. அப்பா போய் கதவை திறப்பாங்க, அவர் வெளியே வருவார். ஃபைலு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் பின்னாடி அப்படின்ட்டு போவார். அதுக்கடுத்து ஒரு கார் வரும், அதுலேருந்து இன்னொரு ஆஃபீஸர் இறங்குவார். இதே மாதிரி ஃபைலு கூட சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவார். அப்படிம்பாரு. அதுக்கடுத்து ஒருத்தர் வருவார், ஏங்க என் பையன் தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா, ஒரு 50 ரூபா கொடுனே அப்படின்னு வாங்குவார். 50 ரூபா கொடுத்து 30 ரூபா ஸ்கூலில் கட்டி 20 ரூபா அம்மாட்ட கொடு, ஓடு அப்படின்னு அனுப்பிடுவார். இது ஒரு காலம். நான் சொல்கிறது 60 கடைசி 70 முன்னாடி. 2010 எனக்கு பெரியார் விருது அரசுடைய விருது, அது உயரிய விருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் நாள் நாளைக்கு விருதுண்டா இன்றைக்கி எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்து இந்த மாதிரி, நான் சோன்சோ கலெக்டர் பேசுகிறேன், சொல்லுங்கண்ணே. அண்ணே நாளைக்கு உங்களை எத்தனை மணிக்கு வந்து நான் பிக்கப் பண்ணேன், உங்களை பிக்கப் பண்ணி மேடையில் வச்சு விருது வாங்கின பிறகு கொண்டு வந்து வீட்டில் விட வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார். புரோட்டோக்கால், அதான் புரோட்டோக்கால். நாங்கள் அப்படியா சரிண்ணே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நேர அப்போ சிஎம் வந்து கலைஞர் இருந்தார். கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறேன். என்னன்னாரு, ரொம்ப நன்றிண்ணே, இது வந்து புரோட்டோக்கால் இருக்கானே, இந்த கலெக்டர் வந்து கூப்பிட்டு போய் அவார்டை வாங்கி கொண்டு வந்து விடுவாங்களாமே. ஆமாம், இன்னும் பெரியார் விருதுனா சும்மாவா அப்படின்னாரு. அண்ணே அதுக்கு பதிலாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லுங்கண்ணே. என்ன நான் எப்படி அப்படின்னாரு. உடனே பெல் அடித்தார். அவர் உதவியாளர் சம்னா இருந்தார். கோபால் என்ன சொல்லுவதை செய்யுங்கன்ட்டு. அவர் என்னையா சொன்னார், எனக்கு பதிலாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போனேன். நான் விருது வாங்குறதுக்கு அரசு முறைப்படி வாங்கிட்டு போய் விடுவாங்கல்ல, அதுக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகணும். வழக்கத்திலே இல்லையே, சிஎம் சொல்லிட்டாரு. சரி. அடுத்த நாள் 3 மணிக்கு எங்கள் அப்பாவை, அப்பா பட்டு வீட்டெலாம் கட்டிடுங்க, ஒரு கார் ஒன்று கூப்பிட்டு போங்க. போடா அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் அம்மா எல்லோரும் சொல்லி
கம்பல் பண்ணி அவங்கள எங்கள் அம்மா இல்லை அப்போது துணைவியார் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்போது எங்கள் ஆஃபீஸ் கதவு திறக்குது, சைரன் கார் வருது. ஒரு கலெக்டர் லெவலில் கலெக்டராக ஒருத்தர் கதவு திறக்கிறாரு. எங்கள் அப்பா உள்ளே போய் உட்கார்றாரு. நாங்கள் ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம். 7ஆவது படிக்கும்போது எங்கள் அப்பா கதவு திறந்தது ஒரு ஏஐக்கு. 2010 எங்கள் அப்பாவுக்கு ஒரு கலெக்டர் காரை திறக்கிறார். என்னடா சம்பாரிச்சேன்னா இதுதான். நன்றி. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, Ungal Thanga Nagai விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன். Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A to B Veg Restaurant. Venue partner Holidays Inn.